இதோ நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோர்க்க நிகழ்ச்சி கரகோஷம் வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்தி அந்த மாணவர்களுடைய போட்டி சிறப்பாக அவர்கள் போட்டியாளர்கள் முதல் 3 இடங்களில் வெற்றி வாகை சூடிக் கொள்கின்றார்கள். அடுத்து நடைபெற இருப்பது எண்களை ஒழுங்குபடுத்தும் நிகழ்வு. எண்களை ஒழுங்குபடுத்தும் இதோ மாணவர்கள் எண்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். சரியாக உரிய முறையிலே எண்களை ஒழுங்குபடுத்தி வெற்றி பெறும் ஒருவர் வெற்றி அடைந்துவிட்டார். 2வது போட்டியாளர் 2வது வெற்றி வீராங்கனை. 3வது முதல் 3 இடங்களும் கிடைத்திருக்கின்றன. மிகவும் விரைவாக அந்த போட்டியை முடித்திருக்கின்றார்கள் அந்த போட்டியாளர்கள். அடுத்து நடைபெற இருக்கும் போட்டி நிகழ்ச்சி குவளைகளை ஊதி விளைவித்தல். குவளைகளை ஊதி விழ வைக்கும் நிகழ்ச்சி. இந்த போட்டி ஆரம்பமாகிறது. குவளையை ஊதி நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த குழாயின் மூலமாக ஊதி விழ வைத்து போட்டியை வெற்றி பெற மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களாம். முதலாவது வெற்றி வீரர் தனக்குரிய கிரீடத்தை பெற்றுக் கொண்டார். 2வது இடத்தையும் வெள்ளி கிரீடமும் கிடைத்திருக்கிறது. 3வது இடத்திலே வெற்றி வீராங்கனை. அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது ஒரு குவளையை ஏந்தி மற்ற குவளைகளை அங்கே போட்டியாளர்கள் எடுத்து அடுத்த குவளையிலே கோர்த்து தங்களுக்கு இடங்களை பிடித்துக் கொள்வதற்காக தயாராகின்றார்கள். போட்டியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கே உங்களுடைய கரகோஷங்களை அவர்களுக்கு வழங்குங்கள். தொடர்ச்சியான கரகோஷம் அவர்களுக்கு உற்சாகம் அளிக்கும். இது சிறப்பான முறையில் அந்த கோலைகளை கோர்த்து வெற்றியினை 3 இடங்களிலும் வெற்றிவாக சூடிக் கொள்கின்றார்கள் 3 போட்டியாளர்கள். நன்றி. அடுத்த போட்டியாக இடம்பெற இருப்பது கரண்டிகளால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கரண்டியால் பாத்திரம் எடுத்து வழங்கப்பட்டிருக்கின்ற குழாய்களுக்கு மேலாக வைக்கும் போட்டி. சிறப்பாக அந்த போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போட்டியாளர்கள் வெற்றி பெறும் நோக்கிலே மும்முரமாக முதல் 3 இடங்கள் 2 இடங்களுக்குரிய போட்டியாளர்கள் வெற்றி வீரர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். 3வது இடத்தையும் ஒருவர் பிடித்துக் கொண்டு வெற்றி வாகை சூடிக் கொள்கின்றார்கள். நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்வு வலையை கோர்த்தல். நிகழ்ச்சியிலே பங்கேற்றும் போட்டியாளர்கள் ருஹா, ஆயிஷா, அக்மல் மற்றும் அக்னான் ஆகியோர். அந்த நிகழ்வு நிறைவடையும். அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது இதோ நமக்கு வழங்கப்பட்ட சுற்றுகளை மிகவும் விரைவாக சுறுசுறுப்பாகவும் அவற்றை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டதை போன்று அவர்கள் போட்டியை வெற்றி பெற வேண்டுமா இல்லையா என்பது அல்ல,
அந்த தரப்பட்ட அந்த சுற்றுடைய அந்த யோகத்தினை அழகாக ரசித்து உண்ண வேண்டும் என்ற நோக்கோடு தான் அவர்கள் தற்பொழுது சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சரியான முறையில் எங்களை 1, 2, 3, 4, 5 என சரியாக அந்த கோலைகளை போட வேண்டும். அந்த அடிப்படையில் சரியாக எண்ணி போட்டியை முதலில் முடிப்பவர்கள் வெற்றியாளர்களாக கருதப்படுவார்கள். அந்த போட்டியினை தொடர்ந்து இடம்பெற இருப்பது பெற்றார்களுக்கு மீண்டும் மீண்டும் தொடர்ந்து விடுக்கப்படுகின்ற அறிவித்தல், தங்களுடைய பிள்ளைகளை மைதானத்திலே விடாமல் தங்களோடு வைத்துக் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் உங்களோடு வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மைதானத்தில் அவர்களை விட வேண்டாம். நிகழ்ச்சிகளை சிறப்பாகவும் விரைவாகவும் நடத்தி முடிக்க வேண்டும். நடைபெற்று முடிந்த போட்டி நிகழ்ச்சி வடிவத்தை பொருத்தும் நிகழ்வு. அடுத்து பொருத்தமான படத்தை ஒட்டுதல் என்ற நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. மிகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொருத்தமான படங்களை வழங்கப்பட்டிருக்கின்ற படத்திலே ஒட்ட வேண்டும். மாணவர்கள் சிறப்பான முறையில் இந்த போட்டியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கே உங்களுடைய கனகோஷத்தை அவர்களுக்கு வழங்குங்கள், அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். விளையாட்டு நிகழ்ச்சிகளில் இறுதியாக நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலாவது இடத்தை பிடித்திருக்கும் வீரத்தை பெற்றுக் கொள்கின்றார் மாணவி. அதோடு இரண்டாம் இடம், 3ஆம் இடம் ஆகியவற்றுக்கான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டாம் இடத்துக்கு கூடிய போட்டியாளர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இன்னும்
நிபந்தனைகளின் அடிப்படையில் சரியான பணத்தை உரிய இடத்திலே பொருத்த வேண்டும் என்பது விதிமுறை. அந்த விதிமுறையின் அடிப்படையிலே ஒட்டப்படும் படங்களோடு கூடிய போட்டியாளருக்கு மாத்திரமே உரிய இடங்கள் கிடைக்கும் என்ற அடிப்படையில் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் மூன்றாவது இடத்தை பிடிக்கக்கூடிய வெற்றி வீராங்கனை இன்னும் தெரிவு செய்யப்படவில்லை. மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் நடுவர்கள் மூன்றாவது இடத்துக்குரியவரையும் தெரிவு செய்திருக்கிறார்கள்.